வழக்கம் போல் வண்டி பிரச்சனை தான் பண்ணுது. தயவு செஞ்சு ஹார்னட் யாரும் வாங்காதீங்க ஹோண்டாவில். வேறு எதனா வண்டி பாருங்கள், வேஸ்ட் ஆஃப் மணி தான் சொல்லுவேன். திருப்பியும் வந்து சில பல பிரச்சனைகள். தயவு செஞ்சு யாரும் வாங்காது. இது வந்து கிட்டத்தட்ட 3 வருஷம் யூஸ் பண்ணிட்டு இந்த வேலை சொல்கிறேன், யூஸ் பண்ணி அந்த வழியில் சொல்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஆக்சுவலாக நம்ம வந்து ஒரு ட்ரிப் ஒன்று குட்டியாக ஒரு ட்ரிப் போயிட்டு போகும்போது இந்த வீடியோவில் ஃபுல்லாக வந்து ஹார்னட் ஏன் வாங்காதீங்க அப்படின்றத சொல்ல போகிறேன். என்னென்ன பிரச்சனையை பார்த்தேன்னு பார்க்க போகிறேன். இந்த 3 வருஷத்தில் எவ்வளோ பிரச்சனை இருந்தது, எவ்வளோ அது ரெடி பண்ண முடிஞ்சால் இந்த பிரச்சனை சரி சால்வ் பண்ணுற முடிஞ்சால் பரவாயில்ல, ஆனால் சால்வ் பண்ண முடியல. இது வந்து கம்பெனிலேயும் சர்வீஸ் விட்டு பார்த்தாச்சு, வெளியே ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். இந்த மணிக்கு வேறு பைக் நல்லாவே வேறு நிறைய பைக் இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச பைக்ஸை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். வெல்கம் பேக் டு வினு பிளாக்ஸ். நான் உங்கள் வினு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். ஆக்சுவலாக இப்போ நம்ம ரைட் பண்ணிக்கிட்டே இதை பற்றி பேசலாம். கைஸ், சொன்னால பார்த்தீங்களா இந்த வண்டியில் இருக்க பிரச்சனை, ஏன் வண்டி வாங்க வேணாம் சொல்கிறேன்றத சொல்கிறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மொதல் வாங்கும்போது ஃபஸ்ட்டு வந்த பிரச்சனை வந்து டயர் வந்து ஒன் சைடாக தேயுது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கின புதுசில் வந்தது. அது கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தெரியும் இல்லையா, அந்த லேயரு டயர் வந்து ஒன் சைடாக தேயுது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். வாங்கின உடனே வந்தது அந்த பிரச்சனை. அதை போய் நான் ஷோரூமில் கேட்டதுக்கு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், நீங்கள் அப்படி சொல்லிட்டாங்க. சரி ஓகே, அது ஃபஸ்ட் அப்படி தான் இருக்கும், ஒன்றும் இல்லை, ஆயில் சேஞ்ச் பண்ணால் சரி ஆகிடும் ட்ரை பண்ணாங்க. அந்த டூல் கிட்டே அவங்கக்கிட்ட இல்லை. செம்ம கடுப்பாச்சு. இங்கே ஆக்சுவலாக நான் வந்து திருவண்ணாமலை ஷோரூமில் தான் எடுத்தேன். அதே திருவண்ணாமலை ஷோரூமில் தான் இது திரும்ப சர்வீஸ் விடும் போது சொன்னேன், இந்த மாதிரி வண்டி வந்து ஒன் சைடாக தேயுது. அப்புறம் வந்து ஸ்டார்டிங்கில் மார்னிங் ஸ்டார்ட் பண்ணும்போது கஷ்டமாக இருக்குது, வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டுது, உட்காந்து எழுந்திருக்கு அப்படி சொல்லிட்டு வந்தது பார்த்தீங்களா, அந்த பிரச்சனை வந்தது. அதுக்கப்புறம் வந்த பிரச்சனை அந்த பிரச்சனை இன்னிய வரைக்கும் வந்து அது வந்து க்யூர் பண்ணவே முடியல. டயர் ஒன் சைடாக தேயுது, ஃப்ரண்ட் வீல் ஒன் சைடாக தேய்கிறதுனால பேக் வீலும் ஸ்லைட்டாக ஒன் சைடாக தேய்கிற மாதிரி தான் இருக்குது. கேட்டதுக்கு அது வெளியே இருக்க மெக்கானிக் தான் கேட்டேன் நான். ஆக்சுவலாக அதுக்கப்புறம் வெளியே தான் மெக்கானிக் சர்வீஸ் விட்டுட்டு இருந்தேன். அவர்கிட்ட கேட்டதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு, பேக் வீல் அஃபெக்ட் ஆனால் ஃப்ரண்ட் வீல் அஃபெக்ட் ஆனால் பேக் வீலும் அஃபெக்ட் ஆகும், லைட்டாக தேயும் அப்படி சொல்லியிருந்தாங்க. இப்போ வர வண்டி எல்லா வண்டியிலையும் இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்றத மெக்கானிக் சொல்லி தான் எனக்கே தெரியும். இது எத்தனை பேர் வண்டியில் இருக்குதுன்னு தெரில. யார் வண்டியில் இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் போடுங்க கண்டிப்பாக. அதுக்கப்புறம் வந்த பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த பிரச்சனை வந்து வண்டி வந்து ஆக்சுவலாக ஹெட்லேருந்து இன்ஜின்லேருந்து ஆயில் லீக் ஆச்சு. இன்ஜின் ஆயில் அதாவது நான் உங்களுக்கு எப்படி காமிச்சிருப்பேன், நான் அது திரும்பி இறங்கும்போது காமிக்கிறேன். ஹெட்டு ஆயில் லீக் ஆகுது. கேட்டால் ஆயில் சீல் போயிட்டுருக்கோம், அதனால் லீக் ஆச்சு. இது வண்டி வாங்கி 1 வருஷத்துக்குள்ளேயே நடந்த பிரச்சனைங்க இதெல்லாம். ஆயில் லீக் ஆனவுடனே சரி சொல்லிட்டு என்ன பண்ணேன், சரி ஓகே கம்பெனிலே விட்டு சர்வீஸ் பண்ணுவோம், ஃப்ரீ சர்வீஸ்க்குள்ளே இத்தனை பிரச்சனையே வந்துருச்சு. அதுக்கப்புறம் கம்பெனியில் விட்டு சர்வீஸ் பண்ணும்போது சரி மாற்றிட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆயில் சீல் புது ஆயில் சீல் தான் போட்டு கொடுத்துருக்கோன்னு சொன்னாங்க. அது கடைசி வரைக்கும் ஸ்டில் இன்னைக்கு வரைக்குமே அந்த ஆயில் வந்து லீக் ஆகிட்டு தான் இருக்குது. ஹெட்டில் இருக்க அந்த ஓரிங் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்குமே லீக் ஆகுது. ஏன்னா லாஸ்ட் மந்த் வந்து நான் சர்வீஸ், லாஸ்ட் மந்த்து கூட இல்லை, ஆமாம் 2-3 வீக்ஸ் முன்னாடி தான் சர்வீஸ் விட்டேன். அந்த பிரச்சனை திருப்பியும் வருது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இன்ஜின் நாய்ஸ் வந்தது. இப்போ இது வரைக்கும் நான் எத்தனை கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன், 62,000 சில்லற ஓட்டியிருக்கேன். 62,000 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன். 62,000 கிலோமீட்டரில் இந்த வண்டி என்னை எத்தனை நாள் பழி வாங்குச்சுன்னா, அவ்வளோ நாள் பழி வாங்குச்சு. தயவு செஞ்சு ஹார்னட்டை யாரும் பை பண்ணாதீங்க. இது ஒரு ஃபெயிலியர் மாடல் நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் அவ்வளோ டென்ஷன் ஆயிடுச்சு. நான் இவ்வளோ காசு கொடுத்து வாங்கியிருக்கேன், எனக்கு வந்து இந்த பிரச்சனை போகவே இல்லை. அதுக்கப்புறம் மெயின் பிரச்சனை வந்தது, முதலேருந்தே வந்து ஹெட்லைட் பிரச்சனை இருந்தது. ஹெட்லைட் பவராக எரியல, பவர் இல்லைன்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோ வந்து நான் ஃபஸ்ட்டு எடுத்த வீடியோ, அந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள் மறக்காமல்.
அது பார்த்தீங்கன்னா ஹெட்லைட் பிரச்சனை வந்தது. ஹெட்லைட்டில் வந்து காயில் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது வாரண்டியில் க்ளைம் பண்ணாங்க. அந்த காயில் மட்டும் மாற்றினாங்க. அப்பயும் அது பவர் வந்து நார்மலாக தான் அது, ரொம்ப சொல்லிக்கிற மாதிரி இல்லை, விசிபிலிட்டியே இல்லை. நான் எங்கேருந்து வந்து இது பண்ணுறது அப்படின்னு சொல்லி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஹை பீம் லோ பீம் சுத்தமாக போயிடுச்சு. அது போய் செக் பண்ண சொல்லாங்க டூம் போயிடுச்சு, நீங்கள் டூம் தான் ஹெட்லைட் போயிடுச்சு, லைட்டு தான் மாற்றணும். நாங்கள் லைட்டு மட்டும் மாற்றிங்கன்னா மாற்ற மாட்டேன்ட்டாங்க. ஏன்னா ஆர்நெட்டில் டூமோட தான் வருது. நான் வந்து 3 வருஷத்துக்கு எடுக்கிறதுக்கு முன்னாடி, அது 3 வருஷம் ஆச்சு எடுத்து, அப்போவே வந்து டூமோட தான் மாற்றணும். டூம் காஸ்ட் வந்து 3000 rupees வருதுன்னு சொன்னாங்க, 3500 சம்திங் சொன்னாங்க அப்போவே. இப்போ எவ்வளோ இருக்குன்னு தெரில. நான் இன்னி வரைக்கும் அந்த ஹெட்லைட்டை நான் மாற்றலை. அதுக்கப்புறம் நான் ஒரு ஆல்டர்னேட் பண்ணலாம், சரி வேணாம் அவ்வளோ காசு கொடுத்து வாங்குறதுக்கு, சரின்னு பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஆல்டர்னேட் காசு இல்லை. உண்மையாக சொல்கிறேன்னா நான் என்ன பண்ணுறது, கடுப்பு. இது ஒரு டென்ஷன் ஆச்சுங்களா, நைட்டில் ஓட்டுறதுக்கே அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், கரெக்டாக பார்த்தீங்கன்னா வெளில ஒரு HGன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஃபாக் லைட் ஒன்று போட்டேன். அது என்னன்னு கரெக்டாக தெரியல, என்னென்ன பார்த்துட்டு சொல்கிறேன். அது 1200 சம்திங் ஆன்லைனில் தான் வந்தது. நான் இன்னி வரைக்கும் அதுதான் யூஸ் பண்ணுறேன். அது நல்லா இருக்குது. யாருன்னா வேணும்னா கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணுங்கள், நல்லா இருந்தது. இன்னி வரைக்குமே அந்த மெயின் லைட் கிடையாது என்கிட்ட, ஹெட்லைட் தான் இருக்குது, அந்த லைட்டு தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்த பிரச்சனை பார்த்தீங்கன்னா, வண்டி வந்து மழை பெஞ்சாலே ஆஃப் ஆகிடும். மழையில் சும்மா நனைஞ்சு கொஞ்சம் தூரம் போக முடியாது. நான் ஏற்கனவே வந்து சென்னையில் வந்து சுகிலாம் ஓட்டியிருக்கேன், மழையில் நனைஞ்சு ஓட்டியிருக்கேன். சும்மா அப்படியே கொஞ்சம் லைட்டாக நனைஞ்சாலே ஆஃப் ஆகிடும். இது எத்தனை பேர் வண்டியில் இருக்குன்னு தெரியல இந்த பிரச்சனை. ஏன்னா கமெண்ட்டில் ஒருத்தர் இதே தான் சொல்லியிருந்தாரு. நீங்கள் யாருன்னா அந்த மாதிரி ஃபேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா இது எனக்கு புதுசாக இருக்குது, இது நான் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுனே தெரில. அவ்வளோ கடுப்பாச்சு. மழை பெஞ்சாலே ஆஃப் ஆகிடும். நான் மழை என்ன பண்ணோம், மழை பெஞ்சிச்சுன்னா வண்டியை ஒத்து போய் ஓரமாக நிறுத்திட்டு அதுக்கப்புறம் மழை விட்ட பிறகு நல்லா காஞ்ச பிறகு வண்டியை ஸ்டார்ட் பண்ணுவேன். அப்போதான் ஸ்டார்ட்டே ஆகும். இதையும் நான் கம்ப்ளைண்ட்டாக கொடுத்தா சிரிக்கிறாங்க. வேற இருந்தாலும் சிரிக்க தான் செய்வாங்க. இது நான் எப்படி என்னான்னு பார்க்கறது அப்படி சொல்லிட்டு யாருக்குமே தெரியல. ஒஸ்ட்டு கைஸ். நான் வந்து ஆர்நெட் வந்து வாங்கிட்டு நான் அவ்வளோ நிறைய பேர் சொல்கிறீங்க என் வண்டி நல்லா தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. மேபி BS6க்கு அப்புறம் வாங்கினவங்களாம் எல்லாருக்கும் பிரச்சனை இல்லையான்னு தெரில. BS6 முன்னாடி வாங்கினவங்களுக்கு பிரச்சனை இல்லையான்னு தெரில. பட் ஆனால் எனக்கு இந்த வண்டி வந்து அவ்வளோ டென்ஷன் பண்ணியிருக்கு. நடு ரோட்டில் நின்று பழி வாங்கியிருக்கு. அப்போ சரி வெறுத்து போய் என்ன பண்ண, வண்டியை வித்துடலான்னே சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வண்டியை நான் விற்கவே மாட்டேன், விற்கணும் அப்படி சரி வித்துடலாம், இது எதுக்கு நம்ம யூஸ் பண்ணிட்டு டென்ஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு விற்கலான்னு போனால் வேல்யூவே இல்லை கைஸ். நான் வாங்குறது 1,68,000 ரூபாய் 3 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ வந்து நான் வெறும் நான் எடுத்து போய் கொடுக்கும்போது, நான் ரீசேல் வேல்யூ கொடுக்கும்போது வெறும் 10,000 12,000 தான் வச்சு அந்த கிலோமீட்டர் தான் ஓட்டியிருப்பேன். அப்பவே வந்து குறைஞ்ச எவ்வளோ கேட்குறாங்க, 60,000 கேட்குறாங்க. இது எதுக்கு நான் வாங்கினோம், வெறும் 60,000 கேட்குறது எதுக்கு வாங்கணும்? அவ்வளோ டென்ஷன் ஆகி சரி போயிட்டு போகுது நம்மளே வச்சுக்கலாம், ஏன்னா ரெடி பண்ணி நம்ம பார்த்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு சரி ஓகேன்னு சொல்லி திருப்பியும் பார்த்தேன். அதுக்கப்புறம் சஸ்பென்ஷன்லாம் லீக் ஆச்சு. ஐயோ என்னால் முடியல கைஸ், செம்ம காண்டாகுது. சஸ்பென்ஸ் ஆயில் லீக் ஆகி அதை மாற்ற முடியாமல் ஷோரூமில் இல்லாமல் ஷோரூம்லேருந்து திருப்பியும் வெளில எங்கெங்கேயோ தேடி அப்புறம் ஒரு வெளில இருக்க மெக்கானிக் ஒருத்தர் தான் ரெடி பண்ணி கொடுத்தாரு. அது ஓகே. இப்போ சர்வீஸ் பண்ணி 2,000 ரூபாய் கிட்ட நான் சர்வீஸ் பண்ணியிருக்கேன். நான் ஏற்கனவே வந்து அந்த வீடியோ போட்டிருக்கேன். அதை சர்வீஸ் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் திருப்பியும் அந்த ஹெட்லேருந்து ஆயில் லீக் ஆகுது, இன்ஜின் நாய்ஸ் வருது. இன்ஜின் நாய்ஸ் இல்லாமல் இருந்தது, இப்போ நல்லா தெரியும் உங்களுக்கு. இன்ஜின் நாய்ஸ் வருது, ஒரு மாதிரி சவுண்ட் வந்துக்கிட்டே இருக்கு. திருப்பியும் இதே பிரச்சனை. காலையில் ஆனால் ஸ்டார்ட் ஆகல வண்டி. ஆனால் ஓடிட்டு இருக்கு. இந்த வண்டியில் இருக்க ஒரே ப்ளஸ் பாயிண்ட் வந்து மைலேஜ் மட்டும்தான். தயவு செஞ்சு ஹார்னட் யாரும் வாங்காதீங்க. அப்படி உங்களுக்கு வேற எதனா பைக் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா, இந்த ரேஞ்சில் பைக் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா வேற எதனா பைக் வாங்கிங்க. உங்களுக்கு பிடிச்ச பைக்கை வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆச்சு கைஸ். இப்போ கூட இந்த வண்டி விற்கக்கூடாதுன்னு என்ன இருக்கிறதுனால தான். விற்றா கூட லாஸ் கைஸ். எவ்வளோதான் லாஸ் பண்ணுறது. ரொம்ப தயவு செஞ்சு ஆர்என் பக்கம் போகாதீங்க. வேற நல்ல பைக்ஸ்லாம் இருக்கு. இப்போ என்ன வேல்யூன்னு எனக்கு தெரியலண்ணா, உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை உங்களுக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லவ் யூ ஆல். டேக் கேர். பாய்.